Hello friends, welcome to our channel ஓமை தகவல். இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் தாங்க, சாட்டர்டே மார்னிங். இப்போ காலையில் வந்து 9 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ ஃபுல் ஃபேமிலி நாங்கள் செம குஷியாக எக்ஸைட்டடாக கிளம்பி போயிட்டே இருக்கோம். அப்படி எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த ஊரில் நடக்கிற கண்காட்சியை பார்க்க தாங்க போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து இப்போ எக்ஸிபிஷன் நடக்கிற இடம் வந்து கொஞ்சம் தூரம் தான். லைக் வந்து 1.5 மணி நேரம் இப்போ ட்ரைவ் பண்ணி தான் நம்ம போய் ஆகணும். பட் என்னன்னா வந்து இந்த மாதிரி வாஷிங்டன் ஸ்டேட் ஃபேர் இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு ஆத்விக்லாம் செம ஹாப்பி, போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இன்னைக்கு வெதரும் வந்து பயங்கரமாக நமக்கு வந்து சாதகமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லுவேன். செம சன்னி வெதர். ஆக்சுவலி வந்து இப்போ இங்கே ஸ்ப்ரிங் சீசன் தான். ஸோ இந்த ஃபேரே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபேர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஸ்ப்ரிங் சீசன்லையும் இப்படி ஒரு சன்னி வெதர் இன்னைக்கு இருக்கிறனால மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்துடணுன்ட்டு வந்தாச்சு. இந்த எக்ஸிபிஷன் வந்து ஆக்சுவலி இப்போ சியாட்டலில் நடந்தால் கூட, பட் இது வந்து சியாட்டலே வந்து வாஷிங்டன் ஸ்டேட்டில் தானே இருக்குது. ஸோ இந்த ஃபேரே வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வாஷிங்டன் ஸ்டேட் ஃபேர் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மட்டும் வரல, நம்ம ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு குரூப்பாக தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு செமையாக ஃபன் பண்ண வேண்டியது தான். நிறைய பப்ளிக் இன்னைக்கு வர போகிறாங்க. ப்ளஸ் எல்லாருமே டெஃபினட்டாக நிறைய குழந்தைங்களும் வருவாங்க இல்லையா. ஸோ வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வர எல்லா மக்களையுமே வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பேக் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய கிரவுண்டில் இந்த எக்ஸிபிஷன் நடக்கிறனால நமக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்குமே மேப் மாதிரி கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து என்ட்ரி ஃபீ மாதிரி தானே வாங்கிட்டு உள்ளே வந்தோம். பட் இங்கே இருக்க ஒவ்வொரு ரைடுமே வந்து விளையாடுறதுக்கு வந்து அந்த ரைடுக்கு வந்து கேம் கார்டு அப்படின்ட்டு தனியாக வாங்கணும். ஸோ அதுதான் வாங்கி முடித்தோடனே பசங்க பார்த்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே இருக்க கரோசலுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அமுச்சிட்டேன். பசங்க 2 பேருமே வந்து கரோசல் ரைடை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ட்டு அதே ஜோஷோட அடுத்தது என்ன ரைடு போகலான்னு செம்ம இன்ட்ரெஸ்டடாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தது எங்கே அப்படின்ட்டு நடந்து போகிற வழியிலேயே 2 சைடுமே பாருங்களேன் எக்கச்சக்கமான ஈட்டரி ஸ்டால்ஸ் தான் போட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து ஃப்ரைட் சிக்கன், பார்பிக்யூ சிக்கன், சாண்ட்விச்சஸ், அப்புறம் எக்ஸிபிஷன்னாலே வந்து பஞ்சு மிட்டாய், காட்டன் கேண்டி இல்லைனா எப்படி, ப்ளஸ் பாப்கார்ன், ஜூஸ், ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபேர்க்குள்ளார நம்ம சும்மா அப்படியே நடந்து போனோம்னாலே செம்ம ஹாப்பியாக இருக்குது. முக்கியமாக இந்த பொம்மை கடையை பாருங்க, அவ்வளோ கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கேரக்டர்ஸில் வச்சுருக்காங்க. கண்காட்சிக்கு வந்துட்டு இந்த பெரிய ராட்டினமான ஜாயிண்ட் வீலில் உட்காரலன்னா எப்படி நமக்கு வந்த மாதிரியே இருக்காது. ஸோ 90s கிட்ஸ் நமக்கு தான் இது பிடிக்குதுன்னு பார்த்தா கிடையாது. இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கும் அதை பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட் தான். சரி ஓகே, இந்த ரைடுக்கு எல்லாருமே நம்ம சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு தாங்க குரூப்பாக உள்ளே வந்து இப்போ உட்காந்தாச்சு. ஸோ உட்காந்தோடனேயுமே வந்து பசங்களுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. அதுவும் ஸ்லோவாக வந்து அந்த ஜாயிண்ட் வீல் வந்து சுற்ற ஆரம்பித்தோன்னு லைக் நமக்கே வந்து நம்மள அறியாமே வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க பட்டாம்பூச்சிலாம் வெளியில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் மேலே நம்ம டாப்ல போகும்போது அங்கேருந்து கீழே பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக இந்த ஃபேர் கிரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஐசைட்டில் சூப்பராக தெரியுது. அடுத்ததான் இந்த ரைடுக்கு வந்து போகணும் அப்படின்ட்டு பசங்க ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஹைட் செக் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு ஹைட்டும் கரெக்டாக இருக்குன்றனால உள்ள அமிச்சிட்டோம். இது வந்து இனிஷியலாக பார்த்துட்டு சும்மா ஏதோ ஆர்த்தி எடுக்கிற மாதிரி வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் அப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படி போகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பசங்களை உள்ள அமிச்சோம். பட் ரைடு ஆரம்பித்து போக போக தான் எங்களுக்கே புரிய ஆரம்பிச்சது. பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. ஏன்னா ஸ்பீட் அவங்க பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த
ரைடை கீழே இருந்து பார்த்தா எங்களுக்கே ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பசங்களான்னு கேட்டா அவங்க வந்து த்ரில்லிங்கா இருந்தாலும் நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம், வாங்க அடுத்த ரைடுக்கு போலான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க. நமக்கு இன்னைக்கு தெமுல இருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தாங்க வந்திருக்கு. ஸோ குவிக்கா எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஜியோ பிரிண்ட் க்ரூ நெக் பிளவுஸ் தாங்க. உங்களுக்கு கேஷுவல் ஃபிளேர் ஸ்லீவோட கொடுத்துருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான கிரே கலர் தாங்க. ஸோ இது எப்படின்னா ஜீன்ஸ் ஸ்கர்ட் எது கூட வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டா மாறிடுச்சுங்க. ஸோ என்னன்னா இது வந்து ஒரு ஸ்விஸ் டாட் வச்ச மாதிரி ஒரு க்ரூ நெக் பிளவுஸ் தான். பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் ரெட் கலர்ல தாங்க இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் தாண்டி இவங்க கிட்ட இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. மெட்டீரியல் பார்த்தாலே தெரியும், லைக் ரொம்ப ரொம்ப சாஃப்டா லைட் வெயிட்டா பிரீத்தபிளா இருக்கு. லைக் சம்மர் டைம்ஸ்ல வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இது வந்து ஒரு டார்க் நேவி ப்ளூல வந்து ஒரு காலர் வச்ச மாதிரி ஒரு பிளவுஸ் தாங்க. இது பார்க்கவே ரொம்ப எலிகண்டா இருக்கு. இது வந்து ரொம்ப கியூட்டான ஒரு ட்ரெஸ் தாங்க. உங்களுக்கு போல்கா டாட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இது ரொம்ப கேஷுவலா நீங்க சம்மர் டைம்ல வியர் பண்ணலாம். ஒரு நீ லென்த் ட்ரெஸ் தான் இது. பேசிக்கா இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இப்போ நான் தெமு அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்ல தாங்க வாங்கியிருக்கேன். இவங்க கிட்ட வந்து இல்லாத கேட்டகரிஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். லைக் ஃபேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஜுவல்லரி, கிச்சன் வேர், பெட் சப்ளைஸ் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க. அடுத்ததான் இது வந்து ஒரு பிளாக் ட்ரெஸ், பட் உங்களுக்கு ப்ளூ கலர்ல வந்து ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் போட்ட மாதிரி ஒரு லாங் ஸ்லீவ் வச்ச ஒரு ட்ரெஸ் தான். கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கர்ட்ல இருக்க மாதிரி வந்து ஒரு ப்ளீட்டட் டிசைனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜியாமெட்ரிக்கல் பிரிண்ட்ஸ் போட்ட மாதிரி ஒரு லைட் வெயிட்டான ஸ்கர்ட் தான். எகைன் இதுவும் வந்து சம்மர் வேர்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தெமோ பத்தி சொல்லணும்னா இவங்களோட குவாலிட்டி அண்ட் பிரைசிங் தான். லைக் உங்களுக்கு பயங்கர ஒரு அஃபோர்டபுள் பிரைசஸ்ல எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் வச்ச மாதிரி ஒரு ஏ லைன் ட்ரெஸ் தான். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல தாங்க வந்திருக்கு. இவங்க கிட்ட 90 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ரிட்டர்ன் பாலிசியும் இருக்கு. இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்விஸ் டாட் வச்ச மாதிரி அட் த சேம் டைம் பஃப் ஸ்லீவ் வச்ச மாதிரி ஒரு ஏ லைன் ட்ரெஸ் தான். பார்க்கவே ரொம்ப எலிகண்டா இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சம்மர் ஹேட் தாங்க. லைக் நான் என்ன மாதிரி நிறைய போனிடெயில் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஹேட் வந்து சம்மர் டைம்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததான் இது எல்லாமே கொஞ்சம் ஹேர் ஆக்சசரிஸ் அண்ட் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் கிளா கிளிப் தான். ஒரு மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு மெஸ்ஸி பண்ணலாம் பண்ணும்போது இந்த கிளிப் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் ஸ்டட் தான். 18 பேர்ஸ் வந்து இந்த ஒரே பேக்கெட்ல இருக்கு. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு நிறைய சைசஸ்லயும் இருக்கு. ஸோ தெமுல வந்து நமக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. லைக் எல்லா விதமான மேஜர் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ், பேபால், கூகுள் பே, ஆப்பிள் பே, ஈவன் பே லேட்டர் ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போ வச்ச மாதிரி ஒரு ஹேர் கிளிப் தான். லைக் நமக்கு ஹேர்ல வந்து ஒரு போ டைப் பண்ண மாதிரியே இருக்கும். பட் வந்து ஒரு கிளிப் மாதிரி ஈஸியாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செயின் செட் தாங்க. லைக் இவங்க கிட்ட வாங்கின எல்லா ஜுவல்லரியுமே வந்து லைக் லுக் அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே சூப்பர்பா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். முக்கியமா தெமுல வந்து இவங்க எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே நல்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைசஸ்ல தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். நம்மளோட கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். Take care, 'cause that man is trouble, you best beware. And though deep down I know I might be headed for teardrops, now that you got me started. நாங்க சும்மா நடந்து போயிட்டே இருக்கும் போதே எங்களை கூப்பிட்டு வந்து இந்த வீலை வந்து ஸ்பின் பண்ண சொன்னாங்க. இது ஜஸ்ட் ரேண்டமா யாருனாலும் பண்ணலாம். பண்ணி முடிச்சோன்னா நமக்கு ஒரு குட்டி குட்டி கூடிஸ்லாம் கொடுக்குறாங்க. லைக் எப்படின்னா இது வந்து ரைலி அப்படிங்கிற ஒரு ஆட்டோமொபைலுக்கான கம்பெனி தான் இது. ஸோ அவங்க தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் பெரியவங்க கூட பண்ணலாம் அப்படின்னு நானும் பண்ணிட்டு எனக்கு என்ன வாங்கணும்னு புரியல. ப்ளஸ் கடைசியாக அவங்களே வந்து ஒரு கப் ஹோல்டரில் கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ் அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இங்கே எங்கே திரும்பினாலுமே வந்து எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ்க்கான ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. லைக் டோனட்ஸ், அதுக்கப்புறம் காட்டன் கேண்டி, லெமனேட், பாப்கார்ன்ஸ் அப்படின்ட்டுலாம். ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சா கூட டைமே இல்லைங்க. இந்த பசங்க அடுத்தடுத்த ரைடுன்னு ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க பின்னாடி நாங்கள் பெரியவங்களும் சேர்ந்து ஓட வேண்டியதாக இருக்குது.
இந்த சைடு பூராவுமே லைக் பாருங்களேன், எல்லாமே வந்து லக்கி கேம்ஸ் தான். சிம்பிள் கேம்ஸ் தான். லைக் நம்ம டக்குன்னு வின் பண்ணிட்டோம்னா நமக்கு அட்ராக்டிவாக நல்ல பெரிய பெரிய பொம்மைகள் தான் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. எனக்குமே பர்சனலாக ஏதாவது ஒரு கேமாவது இதில் போய் விளையாடணும் அப்படின்ட்டு தாங்க ஆசை. பட் என்னன்னா நமக்கு தான் நம்ம லக்கை பற்றி நல்லா தெரியுமே. அதனால ஓகே, நமக்கு கேம் கார்டில் ஏதாவது ஒரு டிக்கெட் மிஞ்சிருந்தா கடைசியாக நம்ம விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி 1 or 2 கேம்ஸ் விளையாடிக்கலாம் அப்படின்ட்டு பசங்களை கூட்டிட்டு அடுத்த ரைடுக்கு போயாச்சு. அடுத்ததான் இப்போ எந்த ரைடுக்கு வந்திருக்கோன்னா த மோஸ்ட் அவேட்டட் ரைட் இந்த ஹோல் ஃபேர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பசங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் பெரியவங்களும் நாங்கள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ ரோலர் கோஸ்டருக்கு தாங்க வந்திருக்கோம். இது நல்லா வந்து பெரிய ரோலர் கோஸ்டர். லைக் ஆல்மோஸ்ட் வந்து சாலிடாக ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மேலே கீழே அப்படின்ட்டு பயங்கரமாக போக போகுது. ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் அப்படிங்கிறனால நாங்கள் பெரியவங்க 2 பேர் மட்டும்தான் வரலாம் அப்படின்ட்டு பிளானே. பட் வந்து குழந்தைங்க வந்து ஹைட் செக் பண்ணும்போது அந்த மினிமம் ஹைட் என்ன வேணுமோ அது இருந்துட்டனால பசங்களும் இப்போ சேர்ந்து வந்துட்டாங்க. இந்த ரோலர் கோஸ்டர் வந்து செம்ம த்ரில்லிங்காக தாங்க இருந்துச்சு. லைக் வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் வந்து நான் கேமராவை தான் ஆன் பண்ணியிருந்தேன். பட் நான் ஃபுல்லாக கண்ணை மூடிட்டு அது எந்த சைடில் கேமரா ரெக்கார்ட் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. இந்த கம்ப்ளீட் கண்காட்சி வந்து பயங்கர ஒரு பெரிய இடம். ஸோ நம்ம பெரியவங்களுக்கே வந்து எந்த பக்கம் போயிட்டு எப்படி வர்றது அப்படிங்கிறது ரூட் வந்து அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ குழந்தைங்க பை சான்ஸ் ஏதாவது வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா கூட அங்கங்கே இந்த மாதிரி லாஸ்ட் கெஸ்ட் அப்படின்லாம் இருக்குது. ப்ளஸ் போலீஸ்லாம் கூட அங்கங்கே இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்கள நம்ம இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். அடுத்ததான் இது வந்து ஒரு பயங்கர த்ரில்லிங்கான ரைடு தான். ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் வந்திருக்கோம். பசங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சாதாரணமாக ஏதோ ஊஞ்சலில் போய் உட்கார மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா நல்லா உயரமாக தூக்கி பயங்கர ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா நமக்கு மேலே வரவே வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இந்த ஹோல் எக்ஸிபிஷன் மேலே அப்படியே கம்ப்ளீட்டாக ஏதோ பறந்து வர மாதிரியே இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எங்கள் சியாட்டலில் வந்து ஸ்ப்ரிங் சீசன் தாங்க. பட் இன்றைக்கி பர்டிகுலராக டே வந்து ஏதோ வெயில் போட்டு தாக்குது. ஏதோ பீக் சம்மரில் இருக்க அளவுக்கு அவ்வளோ ஹீட்டு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து வேர்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. பசங்களுக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு நாங்களும் வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டே தான் இருக்கோம். இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபேரில் எக்கச்சக்கமான ரைட்ஸுங்க. லைக் நம்ம எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறதே ரொம்ப டஃப் தான். அந்தளவுக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்த உடனே வந்து ஒரு பெரிய ஜாயிண்ட் வீல் போனோம் இல்லையா. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு ஜாயிண்ட் வீல் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ஊருப்பட்ட ரைட்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து நமக்கு உண்மையிலேயே விருப்பப்பட்ட ரைட்ஸுக்கு தாங்க சூஸ் பண்ணி போகணும். எல்லா ரைட்ஸுக்கும் போகணுன்னா அதுக்கு டைம் இருக்காது. அடுத்ததான் இந்த ரைட் பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு பேரே வந்து ஜயன்ட் ஸ்லைடு அப்படின்ட்டு. ஸோ பசங்க வந்து அப்பா அவங்களோட சேர்ந்து தான் போனாங்க. நாங்கள் லேடிஸ் வரல. ஸோ ரீசன் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து அந்த படிக்கட்டு ஏறி போகிற அந்த தூரத்தை பார்த்துட்டே நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம். எப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு மேட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது மேலேருந்து நம்ம கீழே வரணும். என்னென்னா மேலேருந்து வர்றது ஈஸி தான், ஆனால் கீழேருந்து மேலே போகிறது தான் ரொம்ப கஷ்டம்.
நம்ம ஊர்லலாம் கண்காட்சினா அந்த பெரிய அப்பளம் ஒன்று சுட்டு வித்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே யூஎஸ்லேயும் வந்து இந்த மாதிரி கார்னிவல்ஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க், எக்ஸிபிஷன் இந்த மாதிரி டைமில் வந்து எலிஃபென்ட் இயர்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது எப்படின்னா லைக் பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊர் அந்த பெரிய அப்பளம் அப்படியே தாங்க இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு பிரெட் வெரைட்டியில் பண்ணுறது தான். ஸோ அந்த ஒரு பிரெட்டை தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டீப் ஃப்ரை பண்ணி தராங்க. பட் சைஸ் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் கூட எலிஃபென்ட் இயர்ஸ், அதாவது யானையோட காது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இவ்வளோ நேரம் நிறையா ஃபன் ரைட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கான ஒரு எஜுகேட்டிவ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஆக்டிவிட்டி தான். என்னென்னா வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஒரு டின் பாக்ஸ் தான் அது கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்குள்ளார வந்து ஒவ்வொரு ஃபார்முக்காக போய் அவங்களுக்கு ஹெல்த்தியான விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு பால் பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கான ஒரு செட்டப் தான். ஸோ இங்கே வந்து எப்படின்னா வந்து ஒரு ரியல் மாடலில் வந்து பால் எப்படி கறக்கிறது, ஸோ அந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே குழந்தைங்களுக்கு பண்ண சொல்கிறாங்க. நம்ம பசங்க கூட எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டடாக வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது பண்ணி முடித்த உடனே ஃபைனலாக வந்து உங்களுக்கு குட்டி குட்டி பாக்ஸஸில் வந்து மில்க் இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே எப்படின்னா வந்து குழந்தைங்களே வந்து தன்னால் வந்து மாடுலேருந்து பால் கறந்து ஸோ அந்த பாலை எடுத்து லஞ்ச் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி. ஸோ அந்த பாலோட இம்பார்ட்டன்ஸ், மாடோட இம்பார்ட்டன்ஸ் அது எல்லாமே புரியும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பண்ணைக்கும் போய் ஹெல்தியான ஸ்டப்ஸை கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட இம்பார்ட்டன்ஸ், அது எப்படி உருவாகுது, ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி என்ன மாதிரி கல்டிவேஷன் நடக்குது அதெல்லாம் புரியறது தான் இந்த ஓவரால் ஆக்டிவிட்டியே. அடுத்ததாக இப்போ வந்து ஒரு ஆப்பிள் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ எப்படின்னா வந்து மரத்தில் காய்க்கிற ஆப்பிள் வந்து எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போயிட்டு கடைசியாக நமக்கு கடைகளில் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக வருது. ஸோ அந்த ப்ராசஸை தான் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்ததான் இப்போ வந்து ஒரு முட்டை பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து எக் ட்ரே மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ முட்டையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். எப்படின்னா வந்து முட்டையை எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறது, எது பழைய முட்டை எது புது முட்டைன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ்லாம் பசங்களுக்கு எஜுகேட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ரைஸ் மில் மாதிரி ஒரு மில்லுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ தானியங்களில் வந்து என்ன மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஹனி பீ ஃபார்முக்கு வந்திருக்கோன்னு கூட சொல்லலாம். ஸோ பசங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஹனி பீஸ்லாம் எப்படி ஹனி வந்து ஃப்ளவர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆளுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேக்னெட்டிக் ஸ்டிக் மாதிரி தான். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்க்கு சென்டரில் வச்சு அந்த ஹனியை எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோதான் பாருங்கள், பசங்களோட லஞ்ச் பாக்ஸில் வந்து சூப்பர்பாக ஒவ்வொரு பண்ணைக்காக போய் ஹெல்த்தியான ஸ்டப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் பால், முட்டை, கேரட்டு, ஹனி அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ வெளியில் வரும்போதே வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஸோ கலெக்ட் பண்ணது எல்லாமே வந்து திருப்பி இங்கே வச்சுட்டு வர்றது தான் கான்செப்டே. இந்த ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் டாஸ்க்கை கம்ப்ளீட்டாக முடிக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு ஃப்ரூட் ஜெல்லி மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. அடுத்ததான் இப்போ லஞ்ச் டைமே வந்துருச்சுங்க. ஸோ காலையிலேருந்தே சுற்றிட்டு இருந்தனால எல்லாத்துக்குமே செம பசி. வெளியிலயும் நிறைய சாப்பிட்றதுக்கான ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. பிளஸ் இங்க பாருங்க ஃபுட் கோர்ட் மாதிரியும் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஐட்டம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் நகெட்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் எங்க பெரியவங்களுக்கு பார்த்தோம்னா தெரியாக்கி ரைஸ் பவுல் அப்படின்ட்டு ஒரு கடை இருந்துச்சுங்க. ஸோ இங்க வந்து சிக்கன் ரைஸ் பவுல் பிளஸ் சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஃப்ரைட் சிக்கன், லெமனேட் இந்த மாதிரி வாங்கியாச்சு. டோல் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு அமெரிக்கன் ஐரிஷ் கம்பெனி தாங்க. ஸோ இந்த பிராண்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய பைனாப்பிள்ஸ், பனானாஸ் எல்லாமே இங்கே யூஎஸில் கிடைக்கும். ஸோ அந்த பிராண்ட்லேயே இந்த கடை இருக்குது. ஸோ மெயினாக என்ன வித்துட்ருக்காங்கன்னா சாஃப்ட் சர்வ் தான். அந்த நம்ம ஊரில் சாஃப்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சாஃப்டி ஐஸ்கிரீம் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எல்லாமே இருந்த பசிக்கு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ பசங்கள்லாம் இப்போ செம்ம ஜோஷாக இப்போ அடுத்த ரைடுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க.
என்ன ஒன்று இப்போ டக்குன்னு வந்து குளிர்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா சியாட்டல் வெதர் இந்த மாதிரி தாங்க. காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்றுன்னு மாறிட்டே இருக்கும். காலையில் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வெயில், அப்படியே மண்டையை பொழக்கிற அளவுக்கு வெயில் இருந்துச்சு. இப்போ அப்படியே வந்து டோட்டலாக க்ளவுடியாக மாறிட்டு சொல்லப்போனால் இப்போ லைட்டாக குளிரவே ஆரம்பிச்சிருச்சு. எது எப்படி வெதர் போனாலும் சரி, நம்ம பசங்க வந்து இன்னைக்கு நிறுத்துற மாதிரியே இல்லைங்க. அடுத்தடுத்த ரைடு அவங்க பாட்டுக்கு வந்து இது போகலாம் அது போகலான்ட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்கள் அவங்க பின்னாடியே போகிறதுக்கு தான் இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த ரைடில் வேற நீங்கள் எவ்வளோ அடித்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்க சும்மா போய் அடிச்சிங்கனாலே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு பிரைஸ் கொடுத்துட்றாங்க. அடுத்ததான் இது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான கியூட்டான ரைட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். இல்லை த்ரில்லிங்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த ட்ரெயினில் வந்து நம்ம உட்காந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த ஃபேர் கிரவுண்டே வந்து ஒரு ரவுண்டாக அப்படியே சுற்றிட்டு வந்து நமக்கு எல்லாமே காமிச்சிருவாங்க. நம்மளோட ட்ரெயின் வந்து இப்போ ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிருச்சுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபேர் கிரவுண்டே சுற்றி காமிக்க போகிறாங்க. ஒரு ரவுண்ட் வந்து எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 minutes கிட்ட ஆகும். ஸோ இது எப்படின்னா வந்து வயசானவங்கலேருந்து அப்புறம் ரொம்ப குட்டி குழந்தைங்க யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த ட்ரெயின் ரைடில் தாராளமாக வரலாம். எந்த விதமான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து லக்கி கேம்ஸ் நிறையா இருந்துச்சுன்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபியூ கேம்ஸ் விளையாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க வந்திருக்கோம். என்றைக்குமே நமக்கு அதிர்ஷ்டத்தில் தான் அப்படிலாம் எதுவுமே பெருசாக கிடச்சதில்ல. சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆசையாக இருக்கே அப்படின்ட்டு தாங்க பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக சொல்லணும்னா இன்றைக்கி நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்கும் போல இருக்குது. பசங்க நிறைய பொம்மைகள் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபேரை வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.